அடுத்தது நம்ம இத சம்பந்தமா ஒரு ப்ராப்ளமா பார்க்கலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா suppose you consider forceன்றது வெக்டர். வெக்டர் வந்து என்ன பாத்தீங்கன்னா some directions இருக்கும். மேபி இந்த டைரக்ஷன் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது n hat. இந்த hat symbol எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? செகண்ட் சாப்டர்ல வெக்டர்ஸ்ல பார்த்திருப்போம். this is a unit vector. suppose இந்த force வந்து ரெண்டு பாயிண்ட் along two points it is passing. என்ன பாயிண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா மேபி we will take the point to be 2,1. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 3,4. இந்த ரெண்டு பாயிண்ட்ல வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து அந்த லைன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பாஸ் ஆகும். நான் என்ன பண்ண போறேன்னா I am going to calculate the moment of this force with respect to what? Moment அப்படியே சொல்ல முடியாது. with respect to some point நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் சரியான. சோ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆரிஜின் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் நான் ஃபிக்ஸ் பண்றேன். So suppose நான் the moment of the force about this point நான் கண்டுபிடிக்கணும்னா what I should do இங்க இருந்து இங்க position vector நான் வரையணும். Maybe I will draw a position vector like this. This I am going to call as r1. இதில இருந்து நான் என்ன பண்ணலாம்னா ஒரு மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இங்க இருந்து ஒரு மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துல என்ன மெசேஜ் பார்க்க போறோம்னா ஒரு பாயிண்ட்ல நான் மொமெண்ட் கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் வரும்? force given பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. எந்த லைன்ல வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. சோ நான் என்ன பண்ண போறேன்னா with respect to the origin இருந்து மொமெண்ட் கண்டுபிடிச்சேனா என்ன ஆன்சர் வரும்? சோ டார்க் கண்டுபிடி. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னது? டார்க். So let us calculate this. Suppose assume that the force ஓட magnitude என்ன அப்படினா டைரக்ஷன் கொடுத்தாச்சு. magnitude என்னன்னா for example 30 நியூட்டன் அப்படினு வெச்சுக்கங்க. So force எப்படி எழுதலாம்? magnitude of the force times the unit vector. So magnitude க்கு வந்து யூனிட் இருக்கும். n ன்றது நியூட்டன். So நான் இங்க தனியா எழுதுறேன். இப்போ யூனிட் வெக்டர் எனக்கு என்னன்னு தெரியாது. இப்போ இந்த ஃபோர்ஸோட யூனிட் வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அடுத்து வந்து டார்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? இத மட்டும் இப்போ நம்ம கால்குலேஷன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் if I take this point இந்த பாயிண்ட்ல வந்து ஏனா இந்த any two point will determine the line, correct? So I can calculate unit vector by this formula. So இது ரெண்டுக்குள்ள இது கண்டுபிடிங்க. That is distance 3 minus 2i plus you can use this triangle of vector addition. This you call it as r2, then the resultant vector you can calculate. For example இது r1 இது r2, then the resultant vector you can calculate. நான் அத டைரக்ட்டா பண்றேன். So plus 4 minus 1 times j whole divided by இது ரெண்டும் 3 minus 2 the whole square plus 4 minus 1 the whole square. 3 minus 2 na எவ்வளவு? 1. Therefore this is I hat plus 3j by இத கீழ நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா √10. ஏனா இது 1 square is 1, 3 square is 9. So √10 ன்னு ஆன்சர் வரும். So ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. யூனிட் வெக்டர் நமக்கு கொடுக்கல அப்படினா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். This is equal to 30 by √10 I hat 3j times அதோட யூனிட் எழுதணும். Force is measured in Newton. இதுதான் அந்த ஃபோர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா the moment about this point நம்ம கண்டுபிடிக்க போறோம். சப்போஸ் நான் இந்த பாயிண்ட்ல அந்த r சூஸ் பண்ணியிருந்தேனா எவ்வளவு மொமெண்ட்? சப்போஸ் நான் r2 ன்னு எடுத்தேன்னா அப்ப எவ்வளவு மொமெண்ட்? இது இந்த சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வேணா எடுத்துக்கலாம். For example this is a line of action of force. So I can also choose a convenient r vector. So நம்ம ஒண்ணா இப்ப பண்ணி பாப்போம். At least இந்த ரெண்டு கேஸ்க்கு பண்ணலாம் என்ன ஆன்சர் வருதுன்னு பாப்போம். So let us do this here. What is r1? r1 vector is equal to இது position vector with respect to the origin. So 2 minus origin na 0,0. So இது செகண்ட் யூனிட்ல படிச்சிருப்போம் வெக்டரை பத்தி. So 2 minus 0 times I, that is 2i plus 1 minus 0 times, therefore this is equal to j hat. So this is r1 vector. Now what is tau1 vector? r1 vector cross f1 vector. நம்மளுக்கு f vector தெரியும், r1 vector தெரியும்.
ஸோ செகண்ட் யூனிட்டில் A வெக்டார் கிராஸ் B வெக்டார்னால் எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஃபார்முலா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு மிமானிக். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் IJK ஒரு கிராஸ் ப்ராடக்ட்டில் ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்மில் நம்ம எழுதுவோம். திஸ் இஸ் ஃபஸ்ட் வெக்டர் என்னது R இருக்கிறதுனால 2 ஐக்கு கீழே 2 ஜேக்கு முன்னாடி என்னது 1 K இல்லாதனால 0ன்னு எடுத்துக்கோங்க. கிராஸ் ப்ராடக்ட் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் கண்டிப்பாக 3 டைமென்ஷனில் தான் டிஃபைன் பண்ண முடியும். 2 டைமென்ஷனில் டிஃபைன் பண்ணணும். மினிமம் 3 டைமென்ஷன் இருக்கணும். ஸோ தேர்ஃபோர் ஐ புட் an எக்ஸ்ட்ரா K hat. பட் அதே மாதிரி ஃபோர்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 30/√10 times I1. Therefore 30 into 3 வந்து 90/√10 times J. This is 0. இப்போ நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன ஆன்சர்? I cross these two 0. ஏன்னா இது ரெண்டும் 0 இருக்கிறதுனால கண்டிப்பாக I வந்து என்னது 0. J அதே மாதிரி 0. Jக்கு டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா வரும் J 2 into 0 minus 0 into இது 0. ஒன்லி K காம்போனன்ட் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ K hat times this is 180/√10 minus 30/√10. This is equal to 150/√10 times K hat. So tau with torque with respect to R1 நான் கண்டுபிடிச்சேன் about this point 150/√10 K. இப்போ அதே கேஸை நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஃபோர்ஸ் பட் R2 நான் மாற்ற போகிறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் R1 நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்த பாயிண்ட் இதில் வந்து நான் மொமெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ அடுத்து R2க்கு கண்டுபிடிப்போம். R2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 3 minus 0 therefore 3I plus 4 minus 0 4J இது R2. ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். tau2 கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் tau1 என்றது the torque because of this R1 at this point. With respect to this point we are calculating the torque. This is R2 cross F. இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கால்குலேஷன் போடுங்க. IJ இங்கே வந்து K போடணும். நான் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன், இங்கே IJK இங்கே K இல்லை. அதே மாதிரி இங்கே IJK இங்கே K இல்லை. நான் பிளேனில் தான் வரைஞ்சிருக்கேன். பட் டார்க்ன்றது பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ். ஸோ தேர்ட் டைமென்ஷனில் வந்து அதில் வெக்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் therefore IJK R2 is nothing but 3 and this is 4 0 F is 30/√10 and this is 90/√10 and this is 0. இதை நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா I hat 0 minus J hat 0 K hat. K hatக்கு பார்த்தீங்கன்னா 90 into 3 வந்து 270. ஸோ 270 நான் இதை இங்கே எழுதுகிறேன். K hat 270/√10 மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120/√10. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 270 minus 120. ஏன்னா கீழே சேமாக இருக்குது. ஸோ 270 minus 120ன்றது 150. ஸோ 150/√10 hat. ஸோ tau2 is equal to this. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நான் வந்து இது ரெண்டு பாயிண்ட் தான் சூஸ் பண்ணேன். ஐ கேன் ஆல்சோ சூஸ் another பாயிண்ட். ஐ கேன் ஆல்சோ சூஸ் எனி பாயிண்ட் along the line of action. இதில் நான் ரொம்ப சிம்பிளாக எப்போ சூஸ் பண்ண முடியும்னா இதுக்கு பர்பண்டிகுலராக சூஸ் பண்ணேன்னா ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90. ஸோ அதனால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதுலேருந்து என்ன மெசேஜ் அப்படின்னா ஆர் வெக்டர் இஸ் டேக்கன் along the line of action, application of force, the torque is same. The computed torque remain same. So you will get same answer whatever be the arc on the line of action of the force. So this is one question.